உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பெரியமா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ஹாசினி, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். ஆமா, அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? எல்லாரும் வரேன்னு சொன்னாங்களா? ஒரு வீடு பாக்கி இல்லாம எல்லார்கிட்டயும் சொல்லிட்டோம். எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாமா, மாறி இருந்தப்ப எங்களை அடிக்கடி பூஜைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. மாறி போனதுக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு பூஜை வச்சிருக்கீங்க. அதுவும் நீங்க வந்து கூப்பிடுறீங்க, கண்டிப்பா வரோன்னு சொன்னாங்கம்மா. அவங்க அப்படி சொன்னதுனால நீயும் மாரியும் ஒன்னாயிட முடியுமா? அதானே, எப்படி ஒன்னாக முடியும்? அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்களால கண்டுக்கவே கண்டுக்காத. நீ சூரிய மாமாக்கு போன் பண்ணி முதல்ல பூஜைக்கு வர சொல்லு. பாருங்க, ஒத்த ரூபாய் கூட உங்களை ஒத்தரும் மதிக்கல. என்னாச்சு துர்கா? ரிங் போயிட்டு இருக்கு ஹாசினி. இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? ஹலோ. ஏங்க, பூஜை ஆரம்பிக்க போறோம். இப்போ கிளம்புனாதாங்க கரெக்டா இருக்கும். ஏய், நீ என்ன லூசா? நான் தான் பூஜைக்கு வர மாட்டேன்னு உங்ககிட்ட கன்ஃபார்மா சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்னங்க, ஆபீஸ்ல வேலை இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க இல்லாம எப்படிங்க சுமங்கலி பூஜை பண்ண முடியும்? அதனால நீங்க இப்பவே கிளம்பி வந்துருங்க. இங்க பார், உன் பூஜைக்கு நான் வரவே கூடாதுன்னா நான் இங்க மீட்டிங் வச்சிருக்கேன். என்னாலாம் வர முடியாது. நான்லாம் வர மாட்டேன். நீ முதல்ல போனை வை. ஐயோ, நீங்க வராம எப்படிங்க? சுமங்கலி பூஜையில பொண்டாட்டி புருஷன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அது சம்பிரதாயம். நான் உன் புருஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன காலில் விழுறது, சம்பிரதாயம், மண்ணாங்கட்டி இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. நான் வரமாட்டேன். நீ முதல்ல போனை வை. ஏங்க ஒரு நிமிஷம். அக்கம் பக்கத்துலலாம் பூஜைக்கு கூப்பிட்டு விட்டுருக்கோம். அவங்க எல்லாரும் வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து நீங்க இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. துர்காமா, போனை என்கிட்ட கொடுங்க. நான் சூர்யாட்ட பேசுறேன். ஒரு நிமிஷம், தேவி பேசலாம். ஹலோ சூர்யா, கண்டிப்பா நீ பூஜைக்கு வரணும். தேவிமா, எனக்கு ஆபீஸ்ல நைட்டு ஒர்க் இருக்குடா. நான் அந்த மீட்டிங்காக ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் அவாய்ட் பண்ண முடியாது. அதனால என்னால பூஜைக்கெல்லாம் வர முடியாது தேவிமா. ப்ளீஸ் தேவிமா, என்ன எதிர்பார்க்க வேண்டாம். சூர்யா சூர்யா போனை கட் பண்ணிட்டாரு. மாப்பிள வீம்பு பிடிச்சவன் கட் பண்ணத்தானே செய்வா. முறைக்குதா? நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னல, சூர்யா இந்த பூஜைக்கு வரமாட்டான்னு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வர போறாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி எல்லாருமே அசிங்கப்பட போறோம். நீங்க நினைக்கிறது நடக்காது. கண்டிப்பா அவர் பூஜைக்கு வருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.